ஒரு தன்னந்தனியா ஒரு சின்னுக்கோண்டு போட்டு வந்துட்டு மிதந்துட்டு இருக்கு. அந்த போட்ல யாருமே இல்லை. அந்த போட்டு எங்க இருக்குன்னு அவருக்கே தெரியல. நான் இத்தனை வருஷமா இந்த கடல்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். அதே இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு தீவை நான் பார்த்ததே இல்லையே. அங்க ஒரு ஆச்சரியம் அவருக்கு காத்து. தெரியாதனமா ஏதோ ஒரு தீவுல வந்துட்டு மர்மமான தீவுல மாட்டிக்கிட்டுமே இந்த யோகி பாபு ஒரு மிகப்பெரிய புதையல் தீவை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி போட். இந்த ஸ்டோரியில வந்து நான் மெயின் கேரக்டரா யோகி பாபு தான் வச்சு சொல்ல போறேன். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம யோகி பாபு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனவரா இருக்காரு. அவருக்கு சொந்தம் சொல்லிக்க இந்த உலகத்துல வந்து யாருமே இல்லை. ஆனா அவருக்கு சொந்தம் சொல்லிக்க இந்த உலகத்துல ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வச்சிருக்கிற சின்னோண்டு போட்டு மட்டும்தான். அந்த போட்டு தான் அவருக்கு சாப்பாடு போடுது. அந்த போட்டு தான் அவரை வாழ வச்சுட்டு இருக்கு. அதனால அந்த போட்டை வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போட்டை அவருக்கு பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யோகி பாபுவோட அப்பா அம்மா சாவும் போது அவருக்காக கடைசியா விட்டுட்டு போனது அந்த போட்டு மட்டும்தான். அவங்க அப்பா அம்மா கடைசியா அந்த போட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போனதுனாலே அந்த போட்டை வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போட்டு தான் அவருக்கு எல்லாமே. யோகி பாபுவோட கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் தான். அந்த கடலை வந்துட்டு யோகி பாபுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த போட்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கடல்ல தான் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலையுமே ரொம்ப ரொம்ப கையெடுத்து கும்பிடக்கூடியவர் தான் நம்ம யோகி பாபா வாழ்ந்துட்டு இருக்காரு. யோகி பாபுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு சூதாட்டம் விளையாடுறது. அந்த சூதாட்டத்தினால யோகி பாபு பல லட்சங்கள் இழந்திருக்காரு. இழந்த கூடமே ஒரு சின்ன மனசுல ஒரு ஆசை. எப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நம்ம சூதாட்டத்தில் ஜெயிச்சு நம்ம வந்து மிகப்பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சம்பாதிக்கிற எல்லா காசையுமே அப்படியே சூதாட்டத்திலே விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படியே அவர் லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப போதையில வந்துட்டு சூதாட்டம் ஆடிட்டு இருக்கும் போது அவர் கையில இருந்த எல்லா காசையுமே தோக்குறாரு. அப்போ ஆப்போசிட் நபர் சொல்றாரு, உன் கையில் காசு இல்லை, ஏஞ்சி வீட்டுக்கு போ, நீலாம் எதுக்கு சூதாட்டம் விளையாட வர, இன்னும் ஒன்னால வந்துட்டு ₹1 காசு கூட இந்த சூதாட்டத்திலேருந்து ஜெயிக்கவே முடியாது உன் வாழ்நாள் முழுக்க, நீ சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இந்த சூதாட்டத்தில் விட்டு நீ அழிய போற அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு கூட விளையாடுற ஒருத்தவர் யோகி பாபுகிட்ட சொல்றாரு, யோகி பாபு எனக்கு கொஞ்சம் கடனா கொடு, நான் நாளைக்கு வந்துட்டு கொடுத்துட்றேன், எனக்கு இப்போ சூதாட்டம் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு பித்து பிடிச்ச மாதிரி அங்கே வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு கடன் கேட்டிருக்காரு. அவர் வந்துட்டு வேணா நீ வச்சிருக்கிற போட்டை வச்சு சூதாட்டம் விளையாடு, நீ ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம், ஏன்னா அந்த போட்டு தான் உனக்கு ரொம்ப ராசியான போட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் நபர் சொல்றாரு. யோகி பாபும் அந்த போட்டு வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு என் கையை விட்டு போவாது, ஏன்னா அந்த போட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியான போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை வச்சுட்டு சூதாட்டம் விளையாடுறாரு. அந்த போட்டை தோத்துறாரு. அவரோட லைஃப்ல சோறு போடக்கூடிய போட்டையே வந்துட்டு அவர் சூதாட்டத்தில் விட்ட உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அந்த போட்டை ஜெயிச்ச நபர்கிட்ட போயிட்டு போட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே, எப்படியாவது நான் வந்துட்டு ராவும் பகலுமா மீன் பிடிச்சி உங்களோட காசை வந்து திரும்ப எடுத்து வந்து கொடுத்துறேன், இந்த போட்டை வச்சு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டே இருக்கேன், இந்த போட்டு தான் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கு, இந்த போட்டை மட்டும் தயவு செய்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டை ஜெயிச்ச நபர்கிட்ட போயிட்டு யோகி பாபு கெஞ்சுறாரு. ஆனாலும் அந்த ஜெயிச்ச நபர் அந்த போட்டை தர்றதாவே இல்லை. இந்த போட்டை நான் வந்துட்டு உடச்சி போட்டாலும் போடுவேனே தவிர உன் கையில கொடுக்க மாட்டேன், இந்த ஒத்த போட்டை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடினேன், இப்போ வந்துட்டு இந்த போட்டே உனக்கு இல்லாத மாதிரி போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு மேல கோவப்பட்டு ஆப்போசிட் நபர் அந்த போட்டை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. யோகி பாபுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பாடு போடுற போட்டையே நம்ம வந்துட்டு சூதாட்டத்தில் விட்டுட்டுமே, இதுக்கப்புறம் நம்ம சூதாட்டம் வந்து விளையாடவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம யோகி பாபு. ஆனா அவருக்கு வருமானம் வந்து இருந்த போட்டையே அவர் சூதாட்டத்தில் விட்டதுனால அவருக்கு என்ன வேலைக்கு போனாலும் வந்துட்டு பிடிக்க மாட்டேது. கடல் 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 சின்ன வயசுலேருந்தே கடல்லே வாழ்ந்துட்டு இருந்ததுனால வேற எந்த வேலைக்கு போனாலும் அவருக்கு பிடிக்க மாட்டேது, வேற எந்த வேலையும் செட் ஆக மாட்டேது. நான் மீன் பிடிக்க போகணும், எனக்கு போட்டு வேணும், எனக்கு போட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே யோகி பாபு கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லாமல் போயிடுது, சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் போயிடுது. எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் போயிட்டு சாப்பாடு கேட்டால் அடிச்சு துரத்துறாங்க. சூதாட்டத்தில் உங்க அப்பா அம்மா உனக்கு கடைசியாக கொடுத்துட்டு போன போட்டையே நீ வச்சு விளையாண்டு தோத்துட்டியே, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம்னு ஒன்று நடந்தா உன் பொண்டாட்டியை கூட நீ சூதாட்டத்தில் வச்சு விட்டுருவ, என் கடை பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டல்லேருந்தும் அடிச்சு அவரை துரத்துறாங்க. அவருக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லை, வேலைக்கு போகலான்னு பார்த்தா எந்த வேலையும் அவருக்கு செட் ஆக மாட்டேது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் பிறந்ததும் கடல்ல தான். அவர் வந்துட்டு கடல்னே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் வேற எந்த வேலைக்கும் அவருக்கு போறதுக்கு செட் ஆகும் ஆகல. அதனால யோகி பாபு ஒரு டிசிஷன் எடுக்கிறார். என்ன அப்படின்னா அந்த கடல் கிட்ட போய் நின்றுக்கிட்டு நான் பிறந்ததுலேருந்தே ஒன்றை தான் நான் என் கடவுளாக பார்த்தேன், எந்த கடவுளையுமே நான் கையெடுத்து கும்பிட்டதில்லை, கடலான ஒன்றை தான் நான் கையெடுத்து கும்பிட்டுருந்தேன், ஆனால் என்கிட்ட இப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போன போட்டையே நான் சூதாட்டத்தில் தோத்துட்டேன், நான் இதுக்கு மேலே நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் முன்னாடி நின்று புலம்பிக்கிட்டு இருக்காரு சரக்கு அடிச்சுட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரக்கு ஓவர் ஆனவுடனே அந்த கடல் கரையிலே வந்துட்டு படுத்து மட்டையாயிடுறாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா
ஒரு தன்னந்தனியா ஒரு சின்னுக்கோண்டு போட்டு வந்துட்டு மிதந்துட்டு இருக்கு. அந்த போட்ல யாருமே இல்லை. யோகி பாபு ஏஞ்சி அந்த போட்டை பாக்குறாரு. என்னடா இது, ஒரே ஒரு சின்ன போட்டு மட்டும் மிதந்துட்டு வருது, பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கு வேக வேகமா போயிட்டு அந்த போட்ல ஏறி பாக்குறாரு. போட்டு வந்துட்டு ரொம்ப பழகாலத்து போட்டு மாதிரி இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. இந்த போட்டு யாருதுன்னு தெரியலையே, யாராவது தேடி வர்றதுக்குள்ள இந்த போட்டை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை வந்துட்டு கரைக்கு தள்ளிட்டு போய் ஒரு இடத்துல போய் மறைச்சு வச்சிடறாரு. அந்த போட்டை தேடி ஒரு 10 நாள் யாருமே வரலன்னா இந்த போட்டை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கலாம், யாராவது அந்த போட்டை தேடி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த போட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் நம்ம யோகி பாபு. அந்த போட்டை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த போட்டு உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த போட்டை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, அந்த போட்டை தேடி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் வேண்டுறாரு. கடல் மாதாவே, எனக்கு எப்படியாவது இந்த போட்டை வந்துட்டு எனக்கு சொந்தமாக்கி கொடுத்துட்டு இந்த போட்டை தேடி யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் கிட்ட கெஞ்சுறாரு. அவர் கெஞ்சினது உண்மையாவது. அந்த போட்டை தேடி யாருமே வரல. அந்த போட்டு அவருக்குன்னு எங்கேயோ வந்து மிதந்துட்டு வந்தது. யோகி பாபு என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த கடலே இந்த போட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சூதாட்டம் எந்த ஆட்டத்துக்கு நம்ம போவோமோ இந்த போட்டை வச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து அந்த போட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் மீன் பிடிக்க கடல் உள்ள போறாரு. ரொம்ப சந்தோஷமா போறாரு, ரொம்ப ஹாப்பியா போறாரு. எனக்குன்னு ஒரு போட்டு, ரொம்ப பழகாலத்து போட்டா இருந்தாலுமே ஆனா நல்ல போட்டா இருக்கு, இந்த போட்டை வந்துட்டு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த போட்டு தான் இதோட என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அந்த போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க கடல் உள்ள போறாரு. கடல் உள்ள போனோடனே அந்த போட்ல வந்துட்டு நிறைய சரக்கெல்லாம் எடுத்து போட்டு தான் தலைவன் போயிருக்கான் குடிக்கிறதுக்கு. ஃபுல்லா சரக்கை போட்டு வலையை வீசி விட்டுட்டு அந்த போட்லயே வந்துட்டு படுத்து தூங்கிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த போட்டு எங்க இருக்குன்னு அவருக்கே தெரியல. அந்த போட்டு அவர் எங்க கூட்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீவுக்கு கூட்டு வந்திருக்கு. அந்த தீவு மிகப்பெரிய ஒரு தீவா இருக்கு. நம்ம தூங்கினதே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்ப இவ்வளவு பெரிய தீவு கிட்ட இந்த போட்டு நம்மளை கூட்டு வந்துச்சு, சாத்தியமே இல்லையே. எப்படி பார்த்தாலும் நம்ம வந்துட்டு கடலுக்கு ஒரு அளவுக்கு மேலதானே போக முடியும், ஒரு 1 நேரம் நம்ம வந்துட்டு போட்ல டிராவல் பண்ணாலும் கூட. ஆனா ஒரு மிகப்பெரிய தீவுக்கு வந்துட்டு அந்த போட்டு அவரை கூட்டு போயிருக்கு. அந்த தீவை வந்துட்டு யோகி பாபு பார்த்ததே கிடையாது. நான் இத்தனை வருஷமா இந்த கடல்ல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், அதே இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு தீவை நான் பார்த்ததே இல்லையே, என்னடா இது தீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை நோக்கி அவர் ஒரு போட்டை தள்ளிக்கிட்டு போறாரு. அந்த தீவுல இறங்கி யோகி பாபு அந்த தீவு உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறாரு. அங்க ஒரு ஆச்சரியம் அவருக்கு காத்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தீவு ஃபுல்லாமே பெரிய பெரிய தங்க கட்டிகள் கிடக்கு. யோகி பாபு ஒரு மிகப்பெரிய புதையல் தீவை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் அந்த தீவை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அந்த போட்டு தான். அந்த போட்டு தான் அவர் தங்க தீவுக்கு இட்டு வந்து விட்டுருக்கு. யோகி பாபு அந்த தங்க கட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இந்த உலகத்திலே வந்து நான் தான் ஹாப்பியான மேன், எனக்கு வந்துட்டு இதோட கஷ்டங்களே வராது, இந்த தங்க கட்டிகள்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரன் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த தங்க கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு அவர் போட்ல ஏத்திக்கிட்டு இந்த வழியை நம்ம மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராப்பாக்களும் தூங்காம எப்படியாவது நம்ம வந்து கரைக்கு போற வழியை கண்டுபிடிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த புதையல் தீவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்க கட்டிகள்லாம் உடைச்சு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு நம்ம யோகி பாபு. அவர் முடிவு எடுத்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் தங்க கட்டிகள்லாம் உடைச்சு அந்த போட்ல தூக்கிட்டு போய் வச்சு அந்த போட்டை கரையை நோக்கி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் கரையே தெரியல, வெறும் கடல் மட்டும் தான் தெரியும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. சுத்தி 4 பக்கமும் கடல் தான். அவர் எந்த இடத்துல இருக்காரு, அந்த போட்டு வந்துட்டு எங்க அவரை விட்டுருக்கு, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்சும் கூட அந்த பொக்கிஷத்தை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இந்த தங்க கட்டிகள்லாம் நம்ம கரைக்கு எடுத்துட்டு போனா தானே வந்துட்டு உருக்கி வித்து நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம். ஆனா இந்த கடல்லே மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்றது? அவர் வந்துட்டு தூங்காம கொள்ளாம வந்துட்டு போட்டை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா எவ்வளவுதான் ஓட்டினாலும் அந்த தீவுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த போட்டு வந்திருக்கே தவிர அதுக்கு மேல அவரால் அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு போகவே முடியல. அவர் எவ்வளவுதான் வந்துட்டு வேகமா அந்த போட்டை ஓட்டிட்டு போனாலுமே திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த தீவுகிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. தெரியாதனமா ஏதோ ஒரு தீவுல வந்துட்டு மர்மமான தீவுல மாட்டிக்கிட்டுமே இந்த தங்க தீவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? இவ்வளவு தங்கம் இந்த தீவுல கடந்தா கூட அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம கரைக்கு போனா தானே நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம ஹாப்பியா இருக்க முடியும், நம்ம மிகப்பெரிய பணக்காரனா வாழ முடியும். திரும்ப திரும்ப இந்த தீவுக்கே வந்துட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சரக்கையும் குடிச்சிட்டு போட்லயே மட்டையாயிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவர் வீட்டு வாசல்ல நிக்குது அந்த போட்டு. ஒரே ஆச்சரியமா போயிடுது அவருக்கு. என்னடா இது, இந்த போட்டை தள்ளி கடல்ல விட்டுட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா அந்த தங்க தீவுல இருந்தோம். திரும்ப வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த போட்டை ஓட்டிட்டு வந்தோம். நம்மளால கரைக்கே வர முடியல. ஆனா அந்த போட்ல கொஞ்ச நேரம் தூங்கணும். எந்திரிச்சு பார்த்தா நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது இந்த போட்டு. என்னடா இது, இது வந்து ஒரு மர்மமான போட்டு. இந்த கடல் அம்மாவே நம்ம புலம்பனதெல்லாம் கேட்டு மேஜிக் போட்டு அனுப்பி நம்மள தங்க தீவுக்கு கூட்டு போயிட்டு நம்மள மிகப்பெரிய பணக்காரனை ஆக்கி விட்டுருச்சு அப்படி. ஆனாலுமே அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, திரும்பவும் இதை நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு பார்ப்போம். அந்த தீவுல இருக்கும். அந்த தீவுல இருந்து தங்க கட்டிகள்லாம் தூக்கி அந்த போட்ல வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் அந்த போட்டை ஓட்டிட்டு வந்து தூங்கிடுவோம். எந்திரிச்சு பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கணும். அப்படி மட்டும் இருந்து போச்சுன்னா இந்த உலகத்திலேயே நம்ம தாண்டா பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு
யோகி பாபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாடி எடுத்துட்டு வந்த தங்க கட்டிகள்லாம் அந்த போட்ல வச்சிருந்தாரு இல்லையா, அந்த தங்க கட்டிகள்லாம் எடுத்து ஒரு இடத்துல வந்துட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு அந்த போட்டை திரும்பவும் வந்துட்டு கடல் நோக்கி வந்து தள்ளிட்டு போய் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி தூங்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா உண்மையிலுமே அந்த தங்கத்தீவுல நிக்குது அந்த போட். அந்த தங்கத்தீவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்க கட்டிகள்லாம் உடைச்சு எடுத்துட்டு வந்துட்டு அந்த போட்ல போட்டுட்டு திரும்ப அந்த போட்டை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்துட்டு தூங்கிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவர் வீட்டுல இருக்கு அந்த போட்டு. அடிச்சதுரா ஜாக் பார்ட்டி, இதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நம்ம தாண்டா பணக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோகி பாபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட்டு தங்க கட்டிகள் எடுத்துட்டு வரோம், ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்த தங்க கட்டிகள்லாம் வச்சு நம்ம வந்து ஜாலியா சந்தோஷமா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரியே அந்த போட்டை மட்டும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காரு, யாரு கண்ணுக்குமே தெரியாம ஒரு மறைவான இடத்துல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த போட்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இந்த போட்டால தாண்டா அடிச்சதுரா நம்மளுக்கு ஜாக் பார்ட்டி, இந்த போட்டை வந்துட்டு யார் கண்ணுக்குமே காட்டவும் கூடாது, இந்த போட்டை பத்தி யார்ட்டையுமே சொல்லவும் கூடாது அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் நம்ம யோகி பாபு. அந்த தங்க கட்டிகள்லாம் வச்சு யோகி பாபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் உருக்கி வித்து மிகப்பெரிய வந்துட்டு வீடுலாம் வாங்குறாரு, காரு வாங்குறாரு, மிகப்பெரிய பங்களா வாங்குறாரு. பட் ஒரு நாள் ஃபுல்லா போதைய போட்டுட்டு சூதாட போறாரு. ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் சூதாடுறது. யோகி பாபு திரும்பவும் சூதாட போறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட தான் மிகப்பெரிய தங்க தீவே இருக்கே, நம்ம எவ்வளவு தோத்தலாம் அங்க போயிட்டு தங்க தள்ளிட்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் பணத்தை வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் போதையில போயிட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு சூதாட்டத்துல ஜெயிச்சே ஆவண்டா, நான் எவ்வளவு தோத்தாலும் எனக்கு பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் போதையில போயிட்டு சூதாட உட்கார்றாரு. சூதாட்டத்துல அவர் அந்த தங்க கட்டிகள்லாம் வச்சுட்டு என்னெல்லாம் வாங்கினாரோ, எவ்வளவு பணம் வச்சிருக்காரோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே சூதாட்டத்துல விட்டுறாரு. சூதாட்டத்துல அவர் வந்துட்டு வாங்கின காரு, அவர் வாங்கின வீடு, அவர் வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே விட்டா கூட அவருக்கு துளி கூட கவலையே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட தான் மிகப்பெரிய தங்க தீவே இருக்கு. எல்லாத்தையும் சூதாட்டத்துல விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்கே இருக்கடா நான் போயிட்டு இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க, என்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த போட்டை நோக்கி ஓடிறாரு. அந்த போட்டை கடல்ல தள்ளி கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு தூங்கிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி அந்த தங்க தீவுக்கு இட்டு போய் விடுது அந்த போட். கொஞ்சம் அதிகமா நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போகணும் இந்த வாட்டி, அவனோட ஜெயிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தங்க கட்டியெல்லாம் எடுத்து அந்த போட்ல போட்டுக்கிட்டு அவர் வந்துட்டு திரும்ப அந்த போட்டை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு தூங்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா நம்ம வீட்டுல இருப்போம், வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு காசெல்லாம் வச்சுக்கிட்டு சூதாட்டம் விளையாட போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவர் அந்த தீவிலே தான் இருக்காரு. என்னடா இது, நம்ம தூங்கியும் கூட நம்ம வீட்டுக்கு போவே இல்லை, தீவிலே இருக்கோம், ஒன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்கா தூங்கல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ட்ரை பண்றாரு. அவருக்கு கொஞ்ச நேரம் தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் அந்த போட்லயே வந்துட்டு நடந்துகிட்டே இருக்காரு. திரும்ப வந்துட்டு தூக்கம் வருது, தூங்கிடுறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த போட்டு தீவிலே தான் இருக்கு, அவர் வீட்டுக்கு போகவே இல்லை. என்னடா இது, ஒண்ணுமே புரியல. மற்றபடி நம்ம தூங்கினா இப்ப நம்ம வீட்டு வாசலுக்கு இந்த போட்டு போயிடணுமே, எதனால இங்கே சுத்திக்கிட்டு இருக்கு? ஒருவேளை அதிகமா இந்த போட்ல தங்க கட்டிகளை ஏற்றி வச்சதுனால இந்த போட்டால டிராவல் பண்ணி போக முடியல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தங்க கட்டிகளை தூக்கி கடல்ல வீசிடுறாரு. மறுபடி தூங்குறாரு. எஞ்சி பார்த்தா அந்த போட்டு அதே தீவுல தான் மிதந்துட்டு இருக்கு. அவர் வீட்டுக்கு போகவே இல்லை. என்னடா இது, வீட்டுக்கு போகவே மாட்டேது. அந்த போட்டை எட்டி மிதிக்கிறாரு. வீட்டுக்கு போக மாட்டியா, இப்ப நான் போய் சூதாட்டம் விளையாண்டே அவனுக்கு மரியாதையா வீட்டுக்கு போனா, உனக்கு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், நான் தூங்குறேன், எந்திரிக்கும் போது நான் என் வீட்டு வாசல்ல நிக்கணும், இல்லைன்னா போட்டை உன்னை நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டு கூட கொஞ்சம் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அந்த போட்ல படுத்து தூங்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா அதே தீவுல தான் இருக்கு அந்த போட்டு. அவர் வீட்டுக்கு போகவே இல்லை. பட் யோகி பாபு உடனே டென்ஷன் ஆகி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியா, என்ன நீ தான் வீட்டுக்கு கூட்டு போகணும், நான் கடல்லே பிறந்து கடல்லே வாழ்ந்தவன், எனக்கு எப்படி என் வீட்டுக்கு போகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை ஓட்டிட்டு போறாரு. போயிட்டே தான் இருக்காரு தவிர வீட்டுக்கு போன பாடு இல்லை. அவரு வந்துட்டு அந்த தீவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்ண முடியுது. அதுக்கு மேல வந்துட்டு அந்த போட்டு திரும்ப அங்கேயே தான் வந்துட்டு இருக்கு. என்னடா இது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு அந்த தீவிலே கிடக்காரு. இன்னைக்கு போயிடுவோம், நாளைக்கு போயிடுவோம், நாளைக்கு தூங்குனா போயிடுவோன்னு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஆயிடுது. தூங்கி பாக்குறாரு. அவர் திரும்ப அந்த போட்டு அவரை வந்துட்டு அந்த தங்க தீவிலே தான் விடுதே தவிர அந்த போட்டு அவரை வீட்டுக்கு கூட்டு போவே மாட்டேன். என்னடா பண்றது, நம்மள்ட்ட சாப்பாடு எல்லாம் குடிக்க தண்ணியும் இல்ல, போட்டு வேற நம்மளை வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேது. யோகி பாபு அந்த தீவை சுத்தி தேர்றாரு. குடிக்க தண்ணியும் இல்ல, அங்க வந்துட்டு சாப்பாடு எதுவுமே இல்லை. அங்க இருக்கிறது எல்லாமே வெறும் தங்க கட்டிகள் மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே அவர் சாப்பிட்ற மாதிரி அந்த தீவுல எதுவுமே இல்லை, வெறும் விச செடிகள் தான் இருக்கு. யோகி பாபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பசியோட டென்ஷன்ல அங்கேருந்து வந்துட்டு அந்த போட்டை வந்துட்டு உனக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுதான், என்ன மரியாதையா வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுரு, நான் இப்ப தூங்க போறேன், எந்திரிச்சு பார்த்தா என் வீட்டுல இருக்கணும், நான் இந்த தீவிலே இருந்தேன், போட்டை உன்னை பாட்டா கைட்டி கடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி பேசிக்கிட்டு அந்த போட்ல படுத்து தூங்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா அந்த போட்டு அந்த தீவிலே தான் இருக்கு. யோகி பாபுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம இங்க
வந்து தங்கத்தீவில் மாட்டிக்கிட்டோம். 2 வாட்டி நம்ம வந்துட்டு மிகப்பெரிய வீடு வாங்கணும், மிகப்பெரிய கார் வாங்கணும், நம்ம வந்துட்டு வெட்டியாக போயிட்டு சூதாட்டத்தில் விட்டு இப்போ வந்துட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம பேசாமல் அந்த 2 வாட்டி கிடைச்ச தங்க கட்டிகளை வச்சுட்டு சந்தோஷமாக நம்ம லைஃப்பை வந்து நடத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தப்புகளை உணர ஆரம்பிக்கிறாரு. அவரோட தப்புகள்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் அந்த போட்டுக்கிட்ட அவர் போயிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இப்படியே போனால் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்துருவேன், எனக்கு தங்க கட்டிகள் வேணாம், எனக்கு பணம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், ப்ளீஸ் என்னை வீட்டில் விட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் ஏற்றி வச்ச தங்க கட்டிகள் எல்லாத்தையுமே தூக்கி கீழே போட்டுட்டு அவர் வெறும் போட்டில் தூங்குறாரு. யோகி பாபு ஏந்திரிக்கும் போது அவர் வீட்டில் இருக்காரு, ரொம்பவே சந்தோஷமாக அடைகிறாரு. அந்த போட்டு எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஓடுறாரு. அந்த போட்டு காணா போயிடுச்சு. யோகி பாபு அப்போ தான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இந்த கடலை தான் நம்ம கடவுளாக பார்த்தோம், இந்த கடல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்தது வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு, அந்த சான்ஸையும் நம்ம தவற விட்டுட்டுமே, நம்ம அந்த 2 வாட்டி நம்ம ஏற்றிட்டு வந்த தங்க கட்டிகள்லாம் வச்சு நம்ம வந்துட்டு சூதாட்டத்தில் மட்டும் விடாமல் இருந்திருந்தோம்னா அந்த காசை வச்சு நம்ம லைஃப்பை வந்து நம்ம சந்தோஷம் நடத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு ரொம்பவே வருத்தப்பட்டு யோகி பாபு அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து கஷ்டப்படாத நம்மள்ட்ட எவ்வளோ பணம் கிடைச்சாலும் அது நம்மளை ஒரு நாள் விட்டுட்டு கண்டிப்பாக போயிடும். கஷ்டப்படுற காசு மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும், ஆனால் அந்த காசை நம்ம கரெக்டான விதத்தில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு ரொம்ப உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த போட்டையே அவர் தோத்தார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப அதிகமான பணம் கொடுத்து அந்த போட்டை மட்டும் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுத உடனே அந்த போட்டை வச்சிருக்கிறவர் அந்த போட்டை சரி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த போட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கடலுக்கு திரும்பவும் மீன் பிடிக்க போகிறாரு நம்ம யோகி பாபு. இந்த ஸ்டோரி இங்கேயே முடிவுக்கு வருது. இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரிலாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய், லவ் யூ, டேக் கேர்.